மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு மிகப்பெரிய வெற்றிகரமாக முடிந்தகையோடு பல பேர் வேட்பாளர் அறிவிப்பை பார்த்த பிறகு தனிப்பட்ட செய்திகளில், வாட்ஸ்அப்புகளில், அலைபேசி வாயிலாக, அப்புறம் கமெண்ட்களில், அப்புறம் ஊடகத்தில் கூடிய சில நண்பர்கள் எல்லோருமே ஏன் நீங்கள் போட்டி போடலை, ஏன் அண்ணன் சீமானவர்கள் உங்கள் பேர் அறிவிக்கலை, நீங்கள் கேட்கலையா, அண்ணன் கொடுக்கலையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் வேட்பாளர் விருப்ப மனு இப்படிலாம் வாங்குறதே கிடையாது. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 50 பேர் விருப்ப மனு கொடுத்து அந்த 50 விருப்ப மனுவில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், இந்த தொழிலை சார்ந்தவர், இவருக்கு இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்லாம் சீட்டு கொடுக்குதில்லை. இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினால் சரியாக இருக்கும் என்று தலைமை முடிவெடுக்கும். ஒரு குழு வச்சிருப்பாங்க. அண்ணன் சீமான் முடிவெடுத்து அவர்கிட்ட சொல்லுவார், இதை இவர் சரியா இருப்பாருன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பரிந்துரை பட்டியல் அனுப்பப்படும். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்குது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பிருந்தே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் தெரிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு.